ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சோகமான செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹெச் ராஜா அவர்களை பற்றிய செய்தி. உண்மையிலே வேதனை தான். ஏன்னா ஒரு மூத்த தலைவர் அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கும்போது பார்க்க ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நம்ம சந்தோஷப்பட்டலாம் அந்த செய்தியை போடலை, ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா வருத்தப்படுவீங்க. அதுக்காக இப்படியெல்லாம் காங்கிரஸார் செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு மனுஷனை, ஒரு மூத்த தலைவர், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 84 பிஜேபி ஆரம்பித்த காலத்துலேருந்து அந்த கட்சியில் முதல் தொண்டனாக இருந்த காலத்துலேருந்து இருக்கார். மத்திய குழுவில் உறுப்பினராக இருக்கார், பொதுச் செயலாளராக இருக்கார், அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்திருக்கார், இங்கே இருந்திருக்காரு. சாரணை இயக்கத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் தோற்றுருக்காரு, எம்எல்ஏ சட்டப்பேரவை தேர்தலில் தோற்றுருக்காரு. அவர் கட்டினது அவர் இந்த கட்சியில் இருந்ததுக்கு அவருக்கு நடந்த ஒரே நல்ல விஷயம், ஒரு நல்ல வீடு கட்டினார், அவ்வளோதான். இதை தவிர அவர் இந்த எதுவுமே செய்யலை. ஏன்னா இந்த கட்சிக்காக கால் தேய பாடுபட்டிருக்காரு, பல செருப்புகள் தேஞ்சு போச்சு. அப்படி இருந்த ஒரு மனுஷனை இந்த மாதிரி பண்ணிவிட்டுருக்கு காங்கிரஸ். ஏற்கனவே காங்கிரஸ் உயிரற்ற நிலையில் இருந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே போன தலைவர் இருந்தப்போ என்னென்னா, ஒரு ரயிலை மறித்து ராகுல் காந்தி கைது பண்ணுவேன்னு சொன்ன அவர் பதவி போனதுக்கே 4 பேரை கூப்பிட்டு போய் ரயில் மறியல் பண்ணி அதே ரயிலில் ஏறி போன தலைவர் ஒருத்தர் இருந்தார். அதோட காங்கிரஸ் கட்சி முடிஞ்சு போயிடுச்சு. அப்படின்ற நேரத்தில் தான் நம்ம செல்வ பெருந்தையை தலைவராக போட்டாங்க. அவர் தலைவராக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நேற்று செஞ்ச இந்த வேலை இருக்குது பார்த்திங்களா, அது உண்மையிலேயே இதான வேலை. என்னென்னா பல இடங்களில் காங்கிரஸார் பல வருஷங்களுக்கு ஆண்டுகளுக்கு பிறகு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அதுலேயும் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்துக்கிட்டாங்கன்றது காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சியை காட்டுறது தாண்டிலும் அந்த தலைவர் பரவாயில்ல வந்ததுக்கப்புறம். ஆனால் இவர் வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றது இதை காட்டலாம். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த வீடியோ நான் காட்டுறேன். உண்மையிலே எனக்கே சங்கடமாக தான் இருந்துச்சு. இப்படிலாம் பண்ணக்கூடாது ஒரு மூத்த தலைவரை. என்ன தான் பண்ணார் பாவம், இப்படியா பண்ணுறது? சாணியை கரைச்சலாமல் ஊற்றுறது, அதுவும் ஒரு ஊரில் ஊற்றுனா பரவாயில்ல, பல ஊரில் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்போது உண்மையிலே உங்கள் கட்சி வளர்ச்சிக்கு அது இதாக இருக்கலாம், உங்கள் போராட்டத்துக்கு வலு சேர்க்கலாம். ஆனால் எங்கள் அண்ணன் ராஜாவை நினச்சா உண்மையிலே வருத்தமாக இருக்குது. பாண்டே மனசில் எவ்வளோ பாடுபட்டுருக்கு பாருங்கள். ஸோ அவரே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக அடுத்த இதிலெல்லாம் பேட்டியிலலாம் இதை பற்றி பேசலைன்னா கூட ராஜா உண்மையிலே பாவம் தான். பாருங்கள், அந்த வீடியோவை பார்த்துருங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் மனசே புண்ணாக போயிடும். பாருங்க. ஸோ இப்படி பார்த்தீங்களா, இந்த வீடியோ பார்த்தோன்னே ஷாக்காக இருப்பீங்க. சாணியை கரைச்சி, இதெல்லாம் எவ்வளோ பாவம் பாருங்கள். சாணியை கரைச்சி கொண்டாந்து ஆளை இதெல்லாம் ஃபோட்டோ மாதிரி வச்சு ஊற்றுவாங்க. நம்ம 5-6 அடிக்கு ராஜா மாதிரியே கட் அவுட் செஞ்சு இப்போ ஃப்ளெக்ஸு செஞ்சு அதில் சாணியை கரைச்சி ஊற்றி என்னென்னத்தையோ கொண்டு அடித்து. ஸோ எதுக்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ராகுல் இந்தியனே கிடையாது, ராகுல் அந்நிய கைக்கூலி, ராகுல் அந்நிய நாட்டில் போய் இந்தியா அவமானப்படுத்திட்டாப்புல அப்படின்னு சொன்னதுக்கு இவர்கள் கோஷம் போடுறாங்க காங்கிரஸ்காரங்க. அதை விட நாட்டை விட்டே வெளியேறு ராஜா அப்படின்னா, ராஜா எங்கெங்கே போகிறாங்க? ராஜா தமிழன் கிடையாது அப்படின்னு பலருக்கு சந்தேகம் இருக்குது. அது எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது வேறு விஷயம். அதுக்காக ராஜாவே பீகாருக்கு போ, மகாராஷ்டிராவுக்கு போ, யூபிக்கு போ அப்படின்னு ஒரு கோஷத்தை நீங்கள் வச்சிங்கன்னா பரவாயில்ல. அதுக்காக நாட்டை விட்டே வெளியேறினா ராஜாவை நான் பாகிஸ்தானுக்கு அனுப்ப முடியுமா, ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்ப முடியுமா, எங்கே அனுப்ப முடியுமோ இல்லை அவங்க ஏற்றுக்குவாங்களா ராஜாவை? தங்கள் நாட்டுக்குள்ளே அனுமதித்து வாழ விட்டுருவாங்களா? நம்ம கூட பிறந்து நம்ம ஊரில் பிறந்த ராஜா சரி ஏதோ வாய் கொழுப்பாக எதாவது பேசிட்டார், வாய் திமுறா அப்பப்போ பேசுவார், அவர் ஏதாவது இப்போ அறிவுபூர்வமாக எதாவது பேசுகிறாருன்னு வச்சுங்க. அதுக்காக நம்ம ஊரை விட்டா துரத்தி விட முடியும். அதுக்காக அந்நிய நாட்டுக்கு ஓடிப்போன்னு சொல்லி காங்கிரஸார் கோஷம் போடுறதெல்லாம் ரொம்ப ஓவரு. அந்நிய நாட்டுனா எங்கே போக சொல்கிறீங்க? இலங்கைக்கு போக சொல்கிறீங்களா? இலங்கையில் அவரை ஏற்றுக்கவே மாட்டாங்க. சரி பாகிஸ்தானுக்கு போக சொல்கிறீங்களா? ஏற்கனவே பாகிஸ்தான் கொலை காண்டில் இருக்குது. இவரை கொண்டு போய் விட்டோம்னா என்ன ஆகும்? ராஜா என்ன ஆவார்?
இல்லை ஆப்கானிஸ்தான்லேயோ இல்லை பங்களாதேஷில் அங்கேயும் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அதனால் ராஜா வெளிநாட்டுக்கெலாம் கடத்த முடியாது, வெளிநாட்டுக்கெலாம் அவர் போக மாட்டார், உள்ளூரில் தான் இருப்பார். நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிங்க, சாணியை கரைச்சி ஊற்றுங்க, அடுத்து என்னத்தை வேணாலும் கரைச்சி ஊற்றுங்க, எதை வேணாலும் வச்சு அடிங்க அப்படின்னு தான் நம்ம ஒரு இந்தியனாக சொல்ல முடியும். ஏன்னா ஆன்டி இண்டியனாக நம்ம பேச முடியாது. ஏன்னா ராஜா வந்து ஒரு இந்தியன் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் தமிழனாக இல்லாமல் இருக்கலாம், அவர் ஒரு இந்தியன்ற வகையிலையும் நம்ம ஊரில் பிறந்திருக்காரு அப்படின்ற வகையில் அவரை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். இருக்கட்டும், நான் 10 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளை இப்படி தான் இருக்கும், ஒரு பிள்ளை அப்படி இருக்கும், ஒரு பிள்ளை இப்படி இருக்கும். எல்லாமே ஐடியில் வேலை செஞ்சிருமா, இல்லை எல்லாமே டாக்டர் ஆகிட முடியுமா? 5 பிள்ளை பிறகுது, 5 பிள்ளையும் டாக்டர் ஆகிட முடியுமா? 5 பிள்ளையும் இன்ஜினியர் ஆகிடுமா? இல்லை 5 பிள்ளைக்கு வேலை கிடச்சிருமா? இல்லை 5 பிள்ளையும் ஐடியில் போகிறோம். ஒன்று இப்படி தான் இருக்கும், சிலது தரதலையாக போகும், சிலது இப்படி இருக்கும், சிலது வாய்க்கு வந்து பேசும், ஊரில் எதையாக கொண்டு அடிப்பாங்க, அடி வாங்கிட்டு திருந்துறதும் இருக்குது, கடைசி வரைக்கும் திருந்தாத ஜென்மங்களும் இருக்குது. அதுக்காக நாட்டை விட்டே போகணும் அப்படின்ற மாதிரியா வைக்கிற கோஷம், காங்கிரஸ் வைக்கிற கோஷம், தமிழ்நாடு காங்கிரஸ் வைக்கிற கோஷம் வந்து உண்மையிலே பாவமாக தான் இருக்குது. ஏன்னா அதான் பண்ணிட்டீங்க, ஊருக்கு வடிவேல் சொன்ன மாதிரி போட்டு அடிச்சிட்டிங்க, எல்லாம் அடிச்சிட்டிங்க, மூதரசந்து முண்டு சந்து வரைக்கும் கொண்டு போய் கட்டோட்டை வச்சு சாணியை கரைச்சி ஊற்றிட்டீங்க, எதையோ போட்டு அடிச்சிட்டிங்க, அதோடு விட்டுருங்க. நாடு கடத்துன்னு இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது, ராஜாவே நாட்டை விட்டு வெளியேறு அப்படின்னு கத்துறதெல்லாம் ரொம்ப தவறான விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒரு இந்தியன், இப்போ ஊரில் நீங்கள் காரைக்குடியில் பிறந்தவர் தானே, அதுக்கெலாம் ஆதாரம் இருக்குது. ஏன்னா வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்குது, பர்த் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, அது இங்கே தான் பிறந்திருக்காரு. அவர் முன்னோர்கள் எங்கேருந்து வந்தாங்கன்ற அளவுக்கு நம்ம தேட முடியாது. அப்போ வந்து நம்ம அந்த அளவுக்கு போகலைன்னா கூட அவர் இங்கே பிறந்தவர் தான்ற மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு இங்கே வாழக்கூடிய உரிமை இருக்குது. இந்தியாவில் பிறந்திருக்காரு, இந்தியாவில் வேணாலும் எங்கேயா கடத்தி விட்டு எங்கேயா போகணுன்னு சொல்லுங்கள், மத்திய பிரதேசுக்கு போகணுன்னு சொல்லுங்கள், இப்போ பீகாருக்கு போகணுன்னு சொல்லி போராட்டம் நடத்துங்க, அது கூட ஒரு லாஜிக் இருக்குது. அதனால் லாஜிக்கோட போராட்டம் நடத்தலாம். சரி ரைட்டு விடுங்க. சாணியெல்லாம் இப்போ எடுத்து வந்துருக்கீங்க பாருங்கள், சாணியை பொறுக்கிட்டு ஒரு பானையில் போட்டு அதில் தண்ணியை ஊற்றி குச்சி வச்சு கலக்கி அதை போராட்ட களத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு ஒரு மக்கு வாங்கி அந்த மக்கள் அந்த சாணியை அள்ளி 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 ஊற்றிங்க பார்த்தீங்களா. உண்மையிலே உங்கள் போராட்டம் வந்து பயங்கரமான போராட்டம். இது வந்து காங்கிரஸ் நடத்திய இவ்வளோ நீண்ட காலத்துக்கு பிறகு, காமராஜர் ஆட்சி, அதுக்கப்புறம் ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த 2000க்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இதை பார்க்கலாம். பரவாயில்ல, காங்கிரஸுக்கு உயிர் இருக்குது, உயிரோடு தான் காங்கிரஸ் இருக்குது அப்படின்றத செல்வ பெருந்தையை காட்டியிருக்காரு. எனவே வந்து இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, நல்ல டொக்கா ஒரு பீஸ் மாட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு ஊரில் இல்லாமல் பல ஊரில் நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க. காங்கிரஸாருக்கு வந்து அதுக்கான வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கணும். ஏன்னா களத்தில் இருக்க காங்கிரஸ் உயிரோடு இருக்குது அப்படின்றத நீங்கள் காட்டியிருக்கீங்க. எனவே நீங்கள் அடுத்து எப்போ சாணி டப்பா எடுக்க போகிறீங்க, எங்கே ஊற்ற போகிறீங்க, ராஜாவுக்கு எந்த ஊரில் சாணி அடிக்க போகிறீங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம், என்ன அப்படின்னா, ராஜா இந்தியன், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் அந்நிய சக்தியை வெளியே ஓடி போகலாம் சொல்லாதீங்க தயவுசெய்து. இந்தியன் சொல்லுங்கள், சாணியை கரைச்சி ஊற்றுங்க, என்ன தேவை எடுத்தாடிங்க. அது நம்ம ஆள், நம்ம அடிக்காமல் யார் அடிக்க போகிறா? வெளிநாட்டுக்காரன் அடிக்க விட்டுருவோமா? இல்லை வெளிநாட்டுக்காரன் வந்து ராஜா மேலே கை வச்சிட முடியுமா? இல்லை நம்ம பார்த்துட்டு பேசாமல் இருந்துருவோமா? இதே காங்கிரஸே சும்மா இருக்குமா? யாராக இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. அண்ணன் ராஜா மேலே கை வச்சா அடித்தாலும் நம்ம தான் அடிக்கணும், அணைச்சாலும் நம்ம தான் அணைக்கணும். சரி, சாணி நம்ம சாணி, மாடு நம்ம மாடு, நம்ம ஊர் பானை, நம்ம ஊர் தண்ணி ஊற்றுனீங்க, கரைச்சிங்க, நம்ம ஊர்லேயே பேனர் அடிச்சிங்க, அதோட விட்டுருங்க பாவம் அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். எனவே இது வந்து இடையில வந்து இந்த பல்வேறு டிவி பிரபலங்களை பற்றி பரபரப்பான செய்திகள் போய்கிட்டு இருக்க நேரத்தில் 2-3 சென்னையில், மதுரையில், கோயம்புத்தூர்ல எல்லாம் ராஜாவுக்கு வச்சு செஞ்ச இந்த சம்பவம் இது சைடில் வந்து ஒரு பரபரப்பை விஷுவல் மீடியாவில் ஏற்படுத்தியிருக்கு. எனவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ராஜா நிகழ்ச்சி மட்டும் இல்லை, வேறு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.